கண்ணியமானவர்களே, உலகத்தினுடைய செல்வங்கள் அனைத்தையும் நம்மினுடைய கால்களில் கொண்டு வந்து போடக்கூடிய, இன்னும் நம்மினுடைய பொருளாதாரத்தில் செல்வத்தில் மிக பெரும் பறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆஷுராவுடைய தினத்தில் நாம் அனைவரும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய 2 அமல்களை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, என்ன வேலை இருந்தாலும் என்ன தேவைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இன்றைய இரவு முடிவதற்குள்ள இந்த 2 அமல்களை மட்டும் செஞ்சிருங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் ரிசுக்குகளும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய காலடியில் கொண்டு வந்து போட்டுருவான். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆஷுராவுடைய தினத்தில் இருக்கிறோம். இந்த ஆஷுராவுடைய தினம் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கக்கூடிய தினம் என்பது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு தினத்தில் நாம் அனைவரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 2 அமல். இந்த 2 அமல்களையும் நாம் பார்ப்பதற்கு முன்னாடி இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நாம் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு 3 அமல்கள். முதலாவது, இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நபி அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ். இந்த ஆஷுராவுடைய தினத்தில் யார் தன்னுடைய குடும்பத்தார்களுக்காக வேண்டி, தன்னுடைய வீட்டார்களுக்காக வேண்டி செலவு செய்வாரோ, இந்த அடுத்த ஆஷுரா வரை இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் தஆலா அவரினுடைய செலவுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் அவருடைய செலவுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான், அவருக்கு அல்லாஹ் செலவு செய்வான் அப்படின்னு நபி அவர்கள் சொல்கிறாங்க. இரண்டாவதாக, இந்த ஆஷுராவுடைய தினத்தில் யார் ஆஷுராவுடைய தினத்தில் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும், இந்த ஆஷுராவுடைய தினத்தினுடைய பலன்களை நான் பெற வேண்டும், இந்த ஆஷுராவுடைய தினத்தினுடைய நன்மைகளை நான் அடைய வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து யார் ஆஷுராவுடைய தினத்தில் நன்றாக குளிச்சு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு மரணத்தை தவிர வேறு எந்த நோயும் ஏற்படாது அப்படின்னு நபி அவர்களே கூறியிருக்கிறாங்க. அல்லது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் ஒரு மருந்து இந்த ஆஷுராவுடைய தினத்தில் குளிக்கக்கூடிய அந்த குளியல் அப்படின்னு சொன்னாங்க. மூன்றாவதாக, இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் என்னன்னா துஆ. அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். ஏன்னா பல நபிமார்கள், ஆதம் அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலம் வரை அல்லாஹ்விடத்தில் அவங்க துஆ கேட்டு சிரமமான நேரங்களில் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு விடுதலையை, ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு தினம் இந்த ஆஷுராவுடைய தினம். எப்படின்னு சொன்னால், நபி மூசா அலைஹி வஸல்லம் அவங்க ஃபிரௌன் இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. ஃபிரௌனுடைய படை மூசா நபியினுடைய கூட்டத்தார்கள் பனி இஸ்ரவேலர்களை கொலை செய்வதற்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நபி மூசா அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறாங்க, யா அல்லாஹ் இந்த ஒரு கூட்டத்தார்களிடமிருந்து எங்களை காப்பாற்று அப்படின்னு அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடும்போது அல்லாஹ் தஆலா கடல் வழியாக ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்து மூசா நபியினுடைய கூட்டத்தை காப்பாற்றிய ஒரு தினம், அவர்களினுடைய துஆவை அங்கீகரித்த தினம் இந்த ஆஷுராவுடைய தினம். ரெண்டாவதாக, நபி ஆதம் அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கிய ஒரு தினமும் இந்த ஆஷுராவுடைய தினம் தான். இன்னும் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான் பல நபிமார்களினுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தான். பல நபிமார்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களை அல்லாஹ் தஆலா அந்த சிரமத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தான். நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்கள நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடும்போது, நம்ரூத் என்பவன் நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் நபியை தூக்கி போடும்போது அப்போது இப்ராஹிம் நபியை பாதுகாத்த ஒரு தினமும் இந்த ஆஷுராவுடைய தினம் தான். இப்படி இந்த ஆஷுராவுடைய தினம் பல நபிமார்களினுடைய வரலாற்றை மாற்றி எழுதியிருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த ஒரு தினத்தில் நபிமார்களினுடைய துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்தான்ல, அப்போ நம்மினுடைய துஆவையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், யாரெல்லாம் கண் தெரியாமல் இருக்கிறாங்களோ, உங்களுடைய ரிலேட்டிவ், இன்னும் உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள் யாராவது கண் பார்வை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா இன்றைய தினத்தில் அவங்கள கண்டிப்பாக இந்த அமலை செய்ய சொல்லுங்கள். ஏன்னா நபி யாக்கூப் அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கண் பார்வை இல்லாமல் இருந்தது. அப்போ நபி யாக்கூப் அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட கண் பார்வை கேட்ட தினமும் அல்லாஹ் அவர்களுக்கு கண் பார்வையை கொடுத்த தினமும் இந்த ஆஷுராவுடைய தினம்தான். இன்ஷா அல்லாஹ் கண் பார்வை அற்றவர்களுக்கு கண் பார்வை அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய ஒரு தினமும் இந்த ஆஷுராவுடைய தினம். இந்த தினத்தில் யாரெல்லாம் கண் பார்வை இல்லாமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த ஒரு திக்ருகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஷேர் செய்யுங்க. அதன் பொருட்டால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல நியாமத்துகளை, பல பொருளாதார உதவிகளை அல்லாஹ் தஆலா செய்வான். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 அமல்களையும் செய்துடுங்க. முதலாவது, இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் மெயினான அமல். இந்த மெயினான அமலை நம் அனைவரும் செய்ய வேண்டும். இது ஒரு நஃபீலான அமல் தான். இந்த அமலை செய்வதனால அல்லாஹ் என்ன கொடுப்பான்னா,
உலகத்தினுடைய செல்வங்கள் அனைத்தையும் நம்மளுடைய கால்களில் கொண்டு வந்து போட்டுருவோம். அதில் நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உங்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக வேண்டி சிரமப்படாமல் இந்த ஒரு அமலை அனைவரும் செய்யுங்க. அந்த அமல் என்னன்னா, தொழுகை 100 ரக்காயத் தொழுக வேண்டும். 100 ரக்காயத். நம்ம லைலத்துல் கதருடைய இரவில் தொழுவோம்ல, விடிய விடிய தொழுவோம்ல, அதுபோன்று 100 ரக்காயத்து சிரமப்படாமல். அந்த 100 ரக்காயத்தை எப்படி தொழுகணும்னா, முதல் ரக்காயத்தில் 100 ரக்காயத்தை நம்ம 2 2ஆக தொழுகலாம், 4 4ஆக தொழுகலாம், 8 8ஆக தொழுகலாம், 10 10ஆக கூட தொழுகலாம். இப்படி தொழுகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 100 ரக்காயத்தில் என்ன ஓத வேண்டும் அப்படின்னா, முதலாவது ஃபாத்திஹா ஓதுவோமா, பிறகு லம் சூறாவாக, லம்னா துணை சூறாவாக சூரா இஹ்லாஸை மட்டும்தான் ஓதணும். குல் ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் குஃபுவன் அஹத் என்ற இந்த சூரா இஹ்லாஸ் குல் ஹு அல்லாஹ்வை 3 முறை முதல் ரக்காயத்தில் சூரா ஃபாத்திஹா ஓதிட்டு பிறகு துணை சூறாவாக குல் ஹு அல்லாஹ்வை 3 முறை ஓதணும். 2வது ரக்காயத்திலும் இதே போன்று ஃபாத்திஹா ஓதிட்டு துணை சூறாவாக குல் ஹு அல்லாஹ்வை 3 முறை ஓதணும். இப்படியே 100 முறை 100 ரக்காயை தொழுக வேண்டும். பிறகு இந்த 100 ரக்காயை தொழுது முடித்த பிறகு என்ன ஓத வேண்டும் அப்படின்னா, 3வது கலிமாவை 70 முறை ஓத வேண்டும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்ற இந்த 3ஆம் கலிமா நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த 3ஆம் கலிமாவை நம்ம ஒரு 70 முறை இந்த அமலை மட்டும் செய்துடுங்க. இந்த அமலை செய்வதற்கு முன்னாடி மிக முக்கியமான விஷயம் என்ன நீயத்து வைக்கணும்னா, எல்லாம் இந்த வருடம் முழுவதும் என்னுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை கொடு, என்னுடைய குடும்பத்தார்களுக்கு ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்படுத்து, இன்னும் என்னுடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை, ஆஃபியத்தான வாழ்க்கையை கொடு, இன்னும் என்னுடைய செலவுகளுக்கெல்லாம் நீ பொறுப்பேற்றுக்கொள், என்னுடைய பாவங்களை மன்னி அப்படின்னு சொல்லி அல்லாட்ட நீயத்து வச்சுட்டு இந்த அமலை செய்யுங்க. இப்படி இந்த அமலை யார் செய்கிறாரோ கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அவருடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் அவர் நினச்சி பார்க்காத அளவிற்கு பரக்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள். நீங்கள் 2 நாட்கள் கழித்து நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. அல்லாஹ் அக்பர், நம்ம இந்த அமலை எப்படியோ செஞ்சுட்டோமே, நல்ல வேளைக்கு இந்த அமலை செய்யாமல் விட்டுருந்தா நம்ம கை சேதப்பட்டிருப்போமே இந்த வருடம் முழுவதும் அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை உருவாக்கும். கடன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த கடன் உங்களுக்கு தெரியாமலே அடைக்கப்படும். நோய்வாய்ப்பட்டிருந்தீங்கன்னா அந்த நோய் உங்களுக்கு தெரியாமலே குணமாகும். இன்னும் நீங்கள் ஏதாவது ஒரு தேவைகள் வச்சுருப்பீங்க, இந்த தேவை இந்த டேட்குள்ளே நடந்தாகணும், இல்லைனா அந்த ஏதாவது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுரும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க. அந்த தேவைகள் உங்களுக்கு நிறைவேற்றப்படும். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் அல்லாஹ் தஆலா உருவாக்கி வைப்பதோடு உங்களுடைய கால்களில் உலகத்தினுடைய சொத்துகள், உலகத்தினுடைய செல்வங்கள், ரிஸ்குகள் அனைத்தையும் கொண்டு வந்து போடுவான். கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை அனைவரும் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமலை செய்யக்கூடிய நாள் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இந்த அமலை எப்போ செய்யணும் அப்படின்னா, ஆஷுராவுடைய தினத்தினுடைய காலை பொழுதில் அல்லது இரவு நேரத்தில் தாஷுரா நைட்டில் செய்யணும். தாஷுரா நைட்னா முஹர்ரம் 9 தாஷுரான்னு சொல்லுவாங்க. ஆஷுரானா முஹர்ரம் 10 தான் ஆஷுரான்னு சொல்லுவாங்க. இப்போ தாஷுரா நைட்னா இன்னைக்கு நைட்டு முஹர்ரம் 9 நைட்டு இந்த அமலை செய்யணும். அல்லது தாஷுரா அல்லது ஆஷுராவுடைய காலை பொழுதில் இந்த ஒரு அமலை செய்யணும். இந்த அமலை நாம் சொல்லக்கூடிய முறைப்படி யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா மிக பெரும் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.